ஆனந்த், உன் டேலண்ட்டுக்கு முன்னால எந்த பிளேயராலையும் நிக்கவே முடியலப்பா. உனக்கு நிச்சயமா நல்ல ஃபியூச்சர் இருக்கு. தேங்க்யூ சார். பூமியில நிறைய கல் செதறி இருக்கு. அதை ஒரு சிற்பி உளி கொண்டு செதுக்கும் போது தானே ஷேப்பே வருது. அதே மாதிரி தான் நீயும். உனக்குள்ள இருக்கிற ரா டேலண்ட்டை பாலிஷ் பண்ணி சரியான ட்ரைனிங் கொடுத்திருந்தா எப்போ நீ ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் ஆயிருப்ப. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நம்ம அகாடமியில சேரு. உன்னை ப்ரொமோட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸ்பெஷல் கன்சிடரேஷன்ல உனக்கு வெறும் 25,000 ரூபாய் ஃபீஸ்ல உன்னை நான் எங்க சேர்த்துக்கிறேன். ஃபியூச்சர்ல ஏதாவது செலவு வந்தா நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரிங்க சார். கீப் இட் அப். என்னடி இது? என்ன இது? இதெல்லாம் ஒரு மார்க்கா? நீங்களும் உங்க சித்தப்பா மாதிரி ஆக போறீங்களா? என்னடி மார்க் இது? அண்ணி, குழந்தைங்களை ஏன் அடிக்கிறீங்க? உன்ன மாதிரி ஆயிடக்கூடாது இல்லப்பா, அதான் அடிச்சிட்டு இருக்கேன். என்னடி இது? சொல்லு. இதெல்லாம் ஒரு மார்க்கா? நீங்களும் உங்க சித்தப்பா மாதிரி ஆக போறீங்களா? அண்ணே, நான் செஸ் அகாடமியில சேரணும். அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. 25,000? 25,000க்கு எத்தனை சைபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 25 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்ல 25,000 வேணுமா? இந்த வீட்டுல உனக்கு சோறு போடுறதே ஜாஸ்தி, இதுல துட்டு வேற கொடுக்கணுமா? வா போடா. ஆனந்த், தயவு செஞ்சு கவலைப்படாதப்பா. அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. உனக்கு கொடுக்கணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லையே. செஸ் வாழ்க்கையில லட்சியம் ஒண்ணு இருக்கணும். 4 காசு சம்பாதிக்கணும்னு இருக்கணும். இவனை வந்து சேர்ந்திருக்கான. கடவுளே, உனக்கே நியாயமா இருக்கா? இருந்திருந்தா இப்படிப்பட்ட பையனுக்கு அப்படிப்பட்ட அண்ணன் தானே கொடுத்துருக்க மாட்டான். அப்படி ஒரு தம்பியும் கொடுத்துருக்க மாட்டான். ஆமா குரு, உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வாங்கலாம்னு காசு கேட்டால கொடுக்க மாட்டாரு. நீ இதுக்கு போய் பணம் கேட்டா எப்படி கொடுப்பாரு? அவனை கேட்காம உங்களாட கேட்க முடியும்? இவனுக்கு பெரிய பைனான்சியல் புள்ளைங்க வந்துட்டானுங்க. பாகையில 5 ரூபா இருக்காடா உங்ககிட்ட? இந்த மோதிரம் வேணா வச்சுக்கியேன். அது கோல்டாடா. தெரிஞ்சு போச்சு, அதையும் கண்டுபிடிச்சிட்டானே. நல்லா இருக்கே ராகம். காஃபி, ரம். சாரி. அது சரி, அகாடமி அப்ளிகேஷன் வாங்கிட்டியா? அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாமே தொட்டிலோட முடிஞ்சு போச்சு. தொட்டில் கட்டுறது அம்மாவோட வேலை. அந்த தொட்டிலுக்கு பொம்மையை கட்டுறது அப்பாவோட வேலை. இவ்ளோ காசு உங்ககிட்ட திடீர்னு எப்படி? பணம் கட்டிட்டீங்களான்னு கேட்கறதான் பசங்க வேலை. பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கறது இல்ல. அதை ஃபில்அப் பண்ணி ஜாயின் ஆயிடு. நிஜமாவே உங்களுக்கு பெரிய மனசு டாடி. நான் உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. டாடி, உங்க வெட்டிங் ரிங் எங்க? அது அது ஒண்ணும் இல்லம்மா. அது ரிங்க வித் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தீங்களா? உண்மைதான். எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் ஞாபகமா இருந்தது அது ஒண்ணு மட்டும் தானே? என்னோட நினைப்பு உன் கனவை நினைவாக்கும்னா அதை ஏன் நான் வைக்க கூடாது? ஒரு தங்கைக்காக தியாகம் பண்ணணும்ன்ற மனசு வரும். அம்மாங்கிற ஸ்தானமா இருந்தா மடியில போட்டு கொஞ்சணும்னு தோணும். அப்பாங்கிற ஸ்தானம் வந்துருச்சுன்னா மீசைய முறுக்கணும்னு தோணும். முடிச்சவங்க கஷ்டத்துக்கு உதவலன்னா மனசுக்கு ரொம்ப வலிக்குமேப்பா. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்க. பெத்தவரால எனக்கு உதவி செய்ய முடியல. கூட பிறந்தவங்களும் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கல. ரத்த சம்பந்தமே இல்லாத நீங்க அந்த எல்லா இடத்தையும் நிரப்பிட்டீங்க. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. How nice. I love chocolates. Thank you. நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது
எனக்கு இல்ல என் ஃப்ரெண்டு ஜாஸ்மினுக்கு தான். ஹாய் ஹாய். எனக்கு ஃப்ரெண்டு, டீச்சரு, பிரின்சிபல் எல்லாமே இவ தான். கொஞ்சம் ஸ்டடியா நிக்கிறியா? இவளை பார்த்தா யாராவது ஸ்டெடியா நிக்க முடியுமா? ஐயோ, இத குடுன்னு சொன்னது கூட அவதான். முட்டாள். இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. உங்களை சந்திக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். சத்தியமா உன்னை பார்த்த உடனே அவதான் சரின்னா, இல்லனா நானும் இல்லதான். ஓ, இவங்க ஓகே சொன்னதால தான் நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? இல்லனா இந்த காதல் இல்லையா? சச்சா, இவன் அப்படிதான் என்னென்னவோ பேசிக்கிட்டே இருப்பான். நான் இவங்கள காதலிக்கிறேன்னு சொன்னா கரெக்டான பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கேன் நானும் சொன்னேன். அவ்வளவுதான். ஓஹோ, நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் இவங்க சர்டிபிகேட் கொடுக்கணுமா? கரெக்ட். she is my boss. பூச்செடியில மலரும் போதா அது கூட முள்ளும் இருக்கும். ஆனா அதோட காவலுக்காக தான். பூவை பிரிச்சு கட்டினதுக்கு அப்புறம் இந்த முள்ளு எப்பவும் தொந்தரவு கொடுக்காதா? ஹலோ மேடம், என்ன சம்மதம் இல்லாம என்னென்னமோ பேசுறீங்க? அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனந்த், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, நான் போயிட்டு வரேன். பாய். ஏய் ஏய் ஜாஸ்மின், ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய் வாங்க வாங்க. ஏய் ஜாஸ்மின், டாடி, கேண்டில் செய்யலையா? நீ ஏத்துமா? மறந்துட்டீங்களா? ஏன் அங்கிள், என்னாச்சு? ஒன்றும் இல்லப்பா. டாடி ஏன்னு தெரியல, டல்லா இருக்காரு. இல்லம்மா இல்லம்மா இல்ல. ஹலோ மேடம், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. ஓகே டாடி, பாய். போயிட்டு டேக் வரேன் கேர். uncle. பாய். ஸ்டெலா, 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 ஏன் வரமாட்டேங்கிற? நான் ரிங்க வித்துட்டேன்னு கவலையா உனக்கு? நம்ம ஆனதுக்காக தானே அதை பண்ண. ஸ்டெலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆனந்த், ஜாஸ்மின், நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என் கூடவே தான் இருக்கணும். எங்க போக கூடாது. சரி, எங்க போக கூடாது. எங்க போக கூடாது. சரி அங்கிள், இங்கேயே இருக்கோம். இங்கேயே இருக்கோம் டாடி. என் கூடவே தான் இருக்கணும். எதுக்கு நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு நாளைக்கு மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. நான் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த ஷரண், பிரகாஷ் அவங்களையும் கொஞ்சம் வர ஐயோ, சொல்ல. அவனுங்க நீ குடிச்சிட்டு எவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க வேண்டாம், வர சொல்லு. டாடி, சரி வருவாங்கல்ல? சரி சரி, ஓகே அங்கிள். ஓகே, ஒண்ணு இல்லடா, அங்கிள் உங்களை பார்க்கணும்னாரு, அதான். ஏய், உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இங்க வாடா. ஏய் குண்டு பையா, ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும். நான் திருந்தணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாடகம் ஆடினீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? டாடி, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. எதுக்குமா பயம்? இவ்வளவு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, எதுக்கு பயம்? இங்க பாருமா, நான் உன் மேல அன்புதான் வச்சிருக்கேன். ஆனா ஆனந்த் உனக்காக உயிரையே கொடுப்பான். இந்தம்மா வாசிமா.
சாவு எதனால வருது? நம்ம பாடியில் இருக்கிற மிஷின்கள் ரொம்ப பழுதாகி போச்சுன்னு வச்சுக்கோ. அதாவது சோர்ந்து போனாலோ இல்லை ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாலோ கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் சாவு.